சதுரமாக வச்சுருக்கேன். என்ன இவ்வளவு தண்ணி வருது? அந்த மாதிரி போதும் போதும். அதுலயே எடுக்கணும்லப்பா. இதை புதுசா இன்னும் இந்த அளவு மசேல் பண்ணிக்கிட்டோம். ஒரு ரெண்டா நம்ம வந்துடுது பாரு. ஒரு ரெண்டா இன்னைக்கு செய்யணும். ஒரு ரெண்டா கவுத்து விடுங்க. இதுக்கு இதுலேயே கவுத்துருக்கலாமே. அது பிடிச்ச ஒன்றா இருக்கிற மாதிரி பாரு. புரியுங்க. போடு 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 போடு. இப்போதான் முதல்ல தர்பூசணி பழம் வெடிக்குதா இல்லையான்னு லப்பரை மாட்டி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். வெடிக்கலைன்னா யாரும் திட்டாதீங்க. வெடிச்சிச்சுன்னா ஆகா நல்லா வெடிச்சிருக்குன்னு சந்தோஷப்பட போகிறோம். வெடிக்கலைன்னா நறுக்கி தின்னுட்டு போக போகிறோம். வெடிக்காது கத்திக்கிட்டு வந்துருச்சு. அங்கே என்னடா அது? என்னடா அது? மத்தியார கொலை நடுங்கி போச்சு. எல்லை தூக்கி விட்டு வீசிருச்சியா? வெடிக்காது வெடிக்காது நீ ஒத்தியா வெடிச்சிருக்க. மனசை பதவிக்க வச்சு நல்லா கழுவு நல்லா கழுவு. புது புது இங்கே கொஞ்சம் நமக்குள்ளே கொஞ்சம் ஊற்றுங்க. இதில் கொஞ்சம் ஊற்று இதில் கொஞ்சம் ஊற்று. நான் உங்களுக்கு நான் யாருக்கு ஊற்றுறது? அப்போ எனக்கு குறையாது. நானும் ஒரு ஊற்றி ஊற்றுவேன். பொறுமையா ராசா. ஓகே. கொண்டா வந்துகிட்டே இருக்கு. வண்டி கொண்டு வரலாம் கொண்டு வரலாம். இல்லை இல்லை குறையாது. கொண்டா போதும் போதும். கொண்டா ஊற்றுனா கொண்டாப்பா போடுங்க. வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் இதம். இந்த ஒரு ஸ்நாக்ஸ் சார். அதான் கடிச்சு தின்னு டாக்டரா விளக்குறேன். அப்பா வயிறே ரொம்பி போச்சியா. தர்பூசணி சாறு ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் கட்டி போடாமல் குடித்தோம். அது அவ்வளோ நேச்சராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலுக்கு இதமாக கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்தோன்னே அப்படியே வயிறு அடி வேற குழு குழு குழுங்குது. அவ்வளோ சூப்பர் இருக்கு. அப்படியே தர்பூசணி சாரோட சுவையே சொல்ல வேண்டாம். வெயிலுக்கு இதமான அருமையான சாறு தர்பூசணி சூஸு.
நீ பிடிங்க ஜூஸியா